கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படிலாம் கிளாசிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த கிளாசிஃபிகேஷன் என்னவோ அதை மட்டுமே கிளாஸிஃபை பண்ணிட்டு அது கீழே என்னென்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ரஃபாக சொல்லியிருந்தாலே போதும். 4 மார்க் கண்டென்ட் போதும். ஒருவேளை இதை வந்து ஒரு டீடைல்டு ஆன்சராக கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். காலேஜ் போகிற செமஸ்டர்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் தகுந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நம்ம எழுதணும். ஒருவேளை 12 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா வழியே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இல்லை வந்து இது ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்க, அப்படி 7 மார்க் கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அந்த பேஜ் கவர் பண்ற அளவுக்கு நம்ம எழுததான் போறோம். 4 மார்க்ல கேட்டிருந்தாங்க அப்படிங்கும்போது இந்த 6 கிளாசிபிகேஷன் என்னென்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்குள்ள என்னென்ன ரைட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால போதும், வேற எதுவும் தேவைப்படாது. இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 6 வகையா கிளாசிஃபை ஆயிருக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த 6 வகை என்னென்னா, நம்பர் 1 ரைட் டு ஈக்குவாலிட்டி, நம்பர் 2 ரைட் டு ஃப்ரீடம், நம்பர் 3 right against exploitation, number 4 right to freedom of religion, number 5 cultural and educational rights, number 6 constitutional remedy. இது ஆறையுமே நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா EC அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். EF அப்படின்னு சொல்லி நாம ஞாபகம் வச்சுக்கலாம். EF அப்படிங்கிறது என்னன்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், எஜுகேஷனல் ரைட், கான்ஸ்டியூஷனல் ரெமிடி. ஸோ இந்த மாதிரி EF அப்படின்னு சொல்லி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வரிசையாவே வந்து என்னென்ன ரைட்ஸ் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறத நமக்கு கணிச்சிக்க முடியும். இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் இருக்கு. ஆர்டிகல் 14ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில். இப்போ ரைட் டு ஃப்ரீடம் கீழே ஆர்டிகல் 19ல இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் இருக்கு. ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, அசோசியேஷன், யூனியன், கோஆபரேஷன், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ரைட் டு மூவ், ரைட் டு ரிசைட், ரைட் டு செட்டில் இன் த்ரூ அவுட் எனிவேர் இன் இந்தியா, ரைட் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட், பிஸ்னஸ். ஆர்டிகல் 20க்கு கீழே conviction for offences, protection against conviction for offences, article 21 protection of life and personal liberty, article 21 capital A right to education, article 22 protection against arrest and detention. இப்போ third right against exploitation கீழ 2 ஆர்டிகல் இருக்கு. article 23 protection against traffic in human beings and forced labor, article 24 protection of employment of children in factories etc. இப்போ அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இதுக்கு கீழே 4 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 25 ரைட் ஆஃப் கன்சைன்ஸ், ஃப்ரீ ஃபார் ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ், ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 26 மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிகல் 27 கீழே டாக்ஸ் பேமெண்ட், அதாவது நம்ம இந்த டாக்ஸ் அதாவது அகேன்ஸ்ட் டாக்ஸ் பேமெண்ட் தான். நம்ம வந்து இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்றதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேட்டால கேட்க முடியாது. ஆர்டிகல் 28 ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஒர்ஷிப்போ பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டோடதா இருந்தது அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. ஒருவேளை ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டேட்டோடைய இன்ஸ்டிடியூஷனா இருந்தது அப்படின்னா பண்ணிக்கலாம், ஆனா யாரையும் கம்பல் பண்ண முடியாது. அடுத்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இது ஆர்டிகல் 29ல இருந்து 31 வரைக்கும் இருக்கு. 29 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 30 கீழே மைனாரிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்களுடைய மைனாரிட்டிஸோடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து நம்ம அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது. மைனாரிட்டி அப்படின்னா ரிலிஜிஸ்டிக்காக மட்டும் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாகவும் இருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 31 ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு உண்டானது. இது ஆர்டிகல் 300 கேபிட்டல் ஏல வச்சிருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 நமக்கு தெரிஞ்சது தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அப்ரோச் பண்றது. ஸோ இந்த 6 விதமான 6 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம
கான்ஸ்டியூஷன் இருக்கு. அப்ப இந்த 6 வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ல நமக்கு 6 வகை தான் இருக்கா, 6 தாண்டி வேற எதுவுமே இல்லையான்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த 6க்குள்ளேயும் இத்தனை கிளாசிபிகேஷன் இருக்கு. சரி, அப்போ இந்த இத்தனை கிளாசிபிகேஷன்ல மட்டும் தான் நமக்கு ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சதா, அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே பாத்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்ண அதுக்கு கீழே ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உருவாக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேஸ் அப்பயும் சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ரைட் டு ஸ்லீப் அப்படிங்கிறதும் ரைட் டு ஈட் அப்படிங்கிறதும் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு கீழே நியர்லி 30 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்டது தான் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 21 கீழே. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 21 சொல்லி தனியாவே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை உருவாக்கிடுறாங்க இதுக்கு, ரைட் டு எஜுகேஷனுக்கு. அதுவும் எங்க கொண்டு வராங்க அப்படின்னா கரெக்டா ஆர்டிகல் 21க்கு அடுத்த இடத்துல ஆர்டிகல் 21 கீழே கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் பண்ண இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் சென்ஸ்ல வந்து நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷனா நம்ம ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் புக், அந்த புக் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கு. இதை தாண்டி நமக்கு நிறைய இருக்கு. இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நமக்கு இதை மட்டும் இருந்தாலே போதும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கடைசியா இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாலே போதும், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஓவர்.